ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிங்கப்பூர் சலூன் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோவுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்கும். அது என்னன்னா, நம்ம ஹீரோ எப்படியாச்சும் ஒரு மிகப்பெரிய சலூன் கடை வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். ஆனால் நம்ம ஹீரோ எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வியிலே முடியுது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணார், அவர் நினச்சதை நிறைவேற்றிக்கிட்டாரா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த சிங்கப்பூர் சலூன். இது ஒரு காமெடி என்டர்டெயின் மூவியாக தான் எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு டீசெண்டான படமாக தான் இருந்துச்சு. இந்த படத்தோட பஸ் ஸ்டாஃப்னா வேறு லெவல் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பஸ் ஸ்டாஃபில் காமெடி சீன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. பஸ் ஸ்டாஃப் உள்ளவே நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரியே சீன்ஸ்லாம் நிறையாவே இருக்கும். இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது பஸ் ஸ்டாப் மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி தான் சீன்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த காமெடி சீன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃபில் சுத்தமாகவே இருக்காது. ஃபஸ்ட் ஹாஃப் வேறு கதை மாதிரி தான், செகண்ட் ஹாஃப் வேறு கதை மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு தான் தோணுச்சு. இந்த படத்தோட ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். அவரால் முடிஞ்ச காமெடி சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தார். லவ் டுடேக்கு அப்புறமா சத்யராஜ் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் சத்யராஜ் சூப்பராகவே நடிச்சிருந்தாரு இந்த படத்தில். என்னை பொறுத்த வரைக்கும் சத்யராஜுக்கு லவ் டுடேக்கு அப்புறமா இந்த படம் ஒரு சக்ஸஸான படம் தான். இந்த படத்தில் டைலாக் எல்லாமே சூப்பராக இந்த படத்தில் செட் ஆகிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பஸ் ஸ்டாஃப், ஒரு ஓகேவான செகண்ட் ஹாஃப். கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் ஆச்சு இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம்.